ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து புதன்கிழமைங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நல்லா வெயில் தாங்க இன்றைக்கி. இன்றைக்கி என் மகன் வந்து ஸ்கூலுக்கு போகல. நேற்று வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வந்த உடனே அவனுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வந்து குளித்து. அவன் வந்து இன்றைக்கி வந்து அதனால் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அதனால இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பலைங்க. இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் கிளைமேட் வந்து காலையிலேயே நல்லா வெயில் தாங்க. மத்தியானம்லாம் என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்லா வெயில் அடிக்குதுங்க. உங்கள் ஊர்லலாம் இன்றைக்கி காலையில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் இருக்குங்க, கரண்ட் போஸ்ட். அதனால நிறைய ஒயர் அந்த பக்கம் இந்த பக்கம் போகுது. அதனால நாங்கள் வியூ வந்து நல்லா காட்டுறதுக்கு முடியலைங்க. இப்படி தான் எடுக்க முடியும். எங்கள் மாடி மேலே போனாலும் இப்படி தாங்க, அந்த ஒயர் தான் கரெக்டாக தெரியும். ஸோ அதனால எங்கள் முன்னாடி வந்து ஒரு மலை இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நேராக பார்க்குறதுக்கு. இன்றைக்கி வந்து காலையில் நாங்கள் வந்து தோசை தாங்க. இந்த வாரம் ஃபுல்லாகவே தோசை இட்லி வாரன்ற மாதிரி இட்லியும் தோசை தாங்க. இது வந்து என் மகனுக்கு நல்லா கொண்டாட்டங்க. ஏன்னா அவனுக்கு வந்து இட்லி தோசைன்னா தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். 3 வேளை கொடுத்தாலும் சாப்பிடுவான். அவனுக்காகவே இப்போ ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நாங்கள் தோசை செஞ்சாச்சுங்க. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, உங்கள் நீலகிரியில் வந்து பாரம்பரிய அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்றோங்க. அது வேணால் நான் வீடியோ எடுத்து போடுறேங்க. இன்றைக்கி காலையில் வந்து எங்களுக்கு வந்து தோசையும் சுண்டல் குழம்பு தாங்க இன்றைக்கி நாங்கள் செஞ்சோம். இன்னொரு ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, உங்கள் நீலகிரியில் என்னென்ன காய்கறிகள் விளையும்னு சொல்லி கேட்டிருக்காரு. எங்கள் நீலகிரியில் எல்லா காய்கறிகளும் வருங்க. ஆனால் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பன்றி, அப்புறம் வந்து குரங்கு மட்டும் இல்லைன்னா கூட கொஞ்சம் நம்ம வந்து அதெல்லாம் போடலாம். பன்றிக்கு நைட் டைம் தான் வரும் பன்றி எல்லாம். ஆனால் இந்த குரங்குனால தான் எதுவுமே போட முடியாதுங்க. இப்போ அந்த குரங்குக்கு எங்கள் ஊர்லெல்லாம் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணால் நான் வந்து அதெல்லாம் நாங்கள் காட்டிலெல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இன்றைக்கி மத்தியானம் வந்து நாங்கள் வந்து சாப்பாடும் இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பும் செஞ்சோங்க. கத்திரிக்காய் தொக்கு மாதிரி தாங்க இது. வெறும் கத்திரிக்காய் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நல்லா நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்தால் இந்த மாதிரி வருங்க. இது சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காலையில் எங்கள் வீட்டில் வந்து இப்படி தாங்க போனது. உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன பண்ணீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.